ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால இடம், அதுவும் வாலிப தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாய், தம்பிங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் உங்கள் மனசை எப்பொழுதுமே ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. பிசாசு உங்களுக்குள்ளே பேசுகிற அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட அப்படி ஒரு நெகட்டிவான விஷயத்தை பிசாசு உங்களுக்குள்ளே பேசுகிறான் அப்படின்னா உடனே நீங்கள் நினச்சிக்குங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு, உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு சத்துரு அறிஞ்சு கொண்டு உங்களை இந்த உலகத்தில் இருக்கவே கூடாதுன்னு போராடுறான். பாருங்க, யாரெல்லாம் தேவனுக்காக பயன்பட்டார்களோ அவர்கள் எல்லாரையும் போராடின. எதுக்கு போராடின? ஜீவனை எடுக்க தான் போராடின. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது அந்த அந்த சாஸ்திரிகள் அந்த ராஜாவிட்ட போறாங்க. உடனே வேதம் சொல்லுது, அந்த ஏரோது ராஜா கொல்ல நினைச்சா, நம்ம இவரை ஒருத்தரை